நீங்க கிராண்ட் மாஸ்டர் போலன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுங்க. அப்படின்னா அப்புறம் வீடியோன்னு கேட்டீங்கன்னா நீங்க கிராண்ட் மாஸ்டர் போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆக்கிற விட்டு உங்களை அச்சு ஓட விடுவான் இல்ல. என்ன அப்புறம் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ஆமா நம்ம கிராண்ட்ல இருக்க மேட்ச் பிளேஸ்மெண்ட் குறைய விடாதுன்னு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி போனாங்க. போனதுதான் அவனுக்கு பிரச்சனை போகுது. ஆக்கிற விட்டு அடி பிரிக்கிறான் எங்களை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரவுண்டு நான் கூட பரவாயில்ல ஆக்குறே. எனக்கு தொடர்ந்து 3 மேட்ச் ஆக்கிற மட்டும் தான் கரெக்ட் பண்ணி விட்டான். எவ்வளோ கடுப்பாகும் நம்மளுக்கு. இங்கெல்லாம் பாருங்க நான் கவரில் உக்காந்துக்கிறோம் என்ன இந்த அடி ஒயினே தெரியாது. இப்படி நவுறதுக்குள்ளே அடிச்சுட்டு போயினே இருக்கிறானுங்க. என்னத்தை ஆக்கணும்னு தெரியல. ஃபஸ்ட்டு என் டீம் வந்துட்டோன்னா இப்போ நானே உணர்த்தா அவ்வளோதான் உணர்த்தா. ஏய் சூப்பர். இது இவங்களுக்கு தான் நம்ம ரீஜனெல்லாம் முக்கியத்துவம் விடுறானுங்க. ஃபேராக புஷ் பண்ணுவாங்களா இப்போ நான் தான் தெரியல. கிராண்டில் இருக்கிற எனக்கே அவ்வளோ கடுப்பாகுது. ரீஜன் புஷ் பண்ணுவாங்க ரொம்ப பாவங்க. எவ்வளோ வெறுப்பு தெரியுமாவுது. அதுக்கப்புறம் நீங்கள் யாருன்னா கிராண்டு தான் லட்சம் கிச்சுன்னு நினச்சிருந்தீங்கன்னா பாருங்க இப்போ தான் அடிப்பாங்க. நீங்கள் கிராண்டு போனால் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறது விட்டு வேறு எதனா வேலையை பார்க்கலாம் பொழுது கடுப்பு தான் கைஸ் ஆகுது. ஆக்கர் தான் வந்து அடிக்கிறானுங்களே. ஆக்கர் நான் இங்கே இதை புழுப்புழுந்தா அதை என்ன பண்ணுறான்னு தெரில கண்ணாகிறான். சரி கைஸ் ஆக்கர் அச்சு ஓட விட்டான் போயிட்டு வரேன் கைஸ்.